பெரும் ஜோதி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இது என்னுடைய முதல் சன்மார்க்க மேடை. நான் இப்போ அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் நிறைய டிவியில் டிபேட்லலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த சூழ்நிலையிலையும் வள்ளலாருடைய கருத்துக்களை எங்கெங்கெல்லாம் ஓங்கி ஒழிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு பொதுமக்களுடைய அந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியினுடைய பேட்டியை பார்த்துட்டு நந்தகுமாரா, நான் இப்போ உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற இன்னொரு நந்தகுமார் கூப்பிட்டாரு. நந்தகுமார்னா யாருன்னா நம்மளுடைய ஜோதிரி சதுரகிரியார் அவர்கள் பேர் தான் நந்தகுமார். என்னுடைய பேரும் அவருடைய பேரும் ஒரே பேர் தான். ஆனால் நீங்க டிவிலெல்லாம் வள்ளலார பேசுறீங்களே, நீங்க சன்மார்க்க சங்க மேடையில் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இது வரைக்கும் யாரும் கூப்பிடல, அதனால நான் பேசுகிறேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதை விட நம்மளுடைய பாக்கியம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஒரு சன்மார்க்க சங்க மேடையில் ஒரு முதல்ல ஒரு நமக்கு சுழியை போட்டு ஆரம்பித்து வச்சிருக்கக்கூடிய நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும். ஏன்னா அவர் எப்பயுமே அடிக்கடி இங்கே என்ன நடக்குது, ஈரோடு அகம் கட்டளை சார்பாக, இந்த சன்மார்க்க சங்கம் சார்பாக இந்த இடத்தை அவங்க வாங்கினதிலிருந்து, அவங்களுக்கு அன்பளிப்பு வந்ததிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்க செயல்பாடுகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த கடந்த ஒரு 10-11 வருஷமாக தான் நாங்கள் சென்னையில் இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஈரோட்டில் தான் இருந்தோம். அப்பயே வந்து அவர் இதுக்கு முன்னாடி அந்த தீபம் அறக்கட்டையில் ஒரு மெயின் பில்லராக இருந்தார். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே அவர் வந்து ஒரு பெரிய புக்லெட் கொண்டு வந்திருந்தார். அந்த புக்லெட் கொண்டு வந்து என்னென்னலாம் வந்து நம்ம சேவை செஞ்சுட்டு இருக்கோம் வள்ளலாருடைய பெயர்ல அப்படிங்கிறத அந்த புக்கை பார்க்கும்போது ஒரே பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு மக்களுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் செய்ய வேண்டிய அரிய பல நற்பணிகளை வந்து வள்ளலாரினுடைய பெயர்ல வள்ளலாரினுடைய பெருங்கருணையினால ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அன்னையிலிருந்து எனக்கு நந்தகுமார் மேல ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும். ஸோ அங்கிருந்து அவர் வெளியே வந்து இங்கே ஈரோட்லேயும் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அகம் அறக்கட்டளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அகம் அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுடைய பணி மேன்மேலும் சேர்க்கிறதுக்கு என்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து சாதியும் மதமும் சமயமும் பொய் அப்படிங்கிறது. ஏன்னா இது ஓங்கி ஒழிச்சது வந்து வள்ளலாரை தவிர வேற யாரும் பெருசா ஓங்கி ஒழிச்சதா தெரியல. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சாதிகள் இல்லை அடி பாப்பா, சாதி இரண்டுடைய வேறு இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு செய்யல் மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்களே ஒழிய ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வள்ளலார் மாதிரி ஓங்கி ஒழிச்ச ஒரு சமூக சீர்திருத்தவாதி யாருமே கிடையாது. அதற்கு பின்னாடி வந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து சமூக சீர்திருத்தவாதிகள், சமத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அத்தனை பேருமே வள்ளலாருக்கு பின் தோன்றியவர்கள் தான். ஸோ வள்ளலாருடைய உட்கருத்தை வாங்கிட்டு தான், வள்ளலாருடைய சிந்தனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைட் ஒரு இதில் பட்டு பிரதிபலிக்கும் முன்பாங்க ரிஃப்ளெக்ஷன். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வள்ளலாருடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அவருடைய கருத்துக்களை தெரிஞ்சு உள்வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டர்ஸ்க்கே அவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா வள்ளலாரா இருக்கக்கூடிய ஆகப்பெரும் ஜோதி அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய பவர் இருக்கும். ஸோ அதை சொன்னவர் தான் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியை உணர்த்திய அருட்பெரும் ஜோதிங்கிறார். எனக்கு இன்னைக்கு சொல்லல, நேற்று சொல்லல. ஆதினா என்னது, எப்ப ஆரம்பிச்சதுன்னே தெரியாததுக்கு பேர் தான் ஆதி. சோ அந்த ஆதியிலேயே எனக்கு உணர்த்திட்டாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். சாதியும் மதமும் சமயமும் பொய்ன்னு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா சன்மார்க்க சங்கத்துக்கு நம்ம வந்து சேர்றோம்னாவே நம்மளுடைய முதல் குறிக்கோள் என்னவா இருக்கும்னாக்கா இறைவனை அடையிறது தான். சாகா கல்விக்காக தான் ஒவ்வொருத்தரும் நம்ம இங்க வந்திருக்கோம். இதற்கு முன்னாடி பேசின மருத்துவர் திரு அருள்நாகலிங்கம் கூட சொன்னாரு, திருவள்ளுவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதுல உடன்பாடு உண்டு, ஆனா சில வேறுபாடுகளும் உண்டு. வள்ளலார் திருவள்ளுவர் அவர்கள் வந்து அவர் எழுதுறது பொதுமறை.
உலக பொதுமறை. திருவள்ளுவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனிதன் மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்று எழுதியவர் திருவள்ளுவர். ஒரு மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்று காட்டியது திருவள்ளுவர். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே மனிதர்கள் சொல்லிக்கிறோம். ஆனா எங்கேயாவது நம்ம கிட்ட மனிதத்தன்மை இருக்கான்னு பார்த்தா $1,000,000 கொஸ்டின் ஒரு எப்பயுமே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு 1330 குறள் இருக்கும்போது அதுல 1% வச்சுக்கினா கூட எத்தனை குறள் வரும்? வெறும் 13 குறள். அந்த 13 குறள்ல 1-2 குறளை எடுத்துட்டு கூட அதுக்கு நம்ம அடையாளமா வாழ்ந்தோம்னா நம்ம மனிதன் ஆயிடலாம். 1-2 குறள் பின்பற்றி வாழ்ந்தாவே. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம்னா, மனிதன்கிற போர்வையில நடமாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பிறவிகள் நம்ம, அவ்வளவுதான். முழுசா மனிதன் ஆயிட்டோம்னா இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கும். இதே நம்ம வள்ளலார் அவர்களை பார்க்கும்போது திருவள்ளுவர் மனிதன் எப்படி மனிதனாக வேண்டும் என்று சொன்னவர். ஆனா வள்ளலார் மனிதனாக பிறந்தவன் எப்படி கடவுளாக முடியுங்கிறத காமிச்சது நம்மளுடைய திருவள்ளுவர் பிரகாச வள்ளலார். ரெண்டு நம்மளான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மனிதன் மனிதனாக வாழ திருவள்ளுவர் நமக்கு முக்கியமா இருக்காரு. ஆனா அதே மனிதனாக பிறந்த நாம் கடவுளுடைய நிலையை அறிந்து அம்மையே மாதல் அப்படிங்கிறார் வள்ளலார். அப்ப திருவள்ளுவரை பின்பற்றினா நம்ம மனிதனாக முடியும். அதே திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாரை பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம இறைவனுடைய நிலையை அறிந்து அம்மயமாதல் ஆகிறதுக்கு ஒரு முன்னெடுப்பை நம்மளால எடுக்க முடியும். அந்த தரத்துல தான் இந்த 2 பேர்த்தையும் நம்ம ஒன்றுபடுத்தியும் பார்க்கணும். என்ன அவங்க 2 பேருக்குள்ளார வித்தியாசம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப சாதியும் மதமும் சமயமும் பொய்ங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சிறப்பொவ்வா செய்தலின் வேற்றுமையாம். அதே வள்ளலார் சொல்றாரு, எத்துணையும் வேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ன வேணுங்கிறார். எத்துணையும் வேதம் வராதுன்னா என்ன அர்த்தம்? எந்த விதத்திலையுமே ஒரு மனிதனை இன்னொரு உயிரிட்டு இருந்து நீ வேறுபடுத்தி பார்க்க கூடாது. நீ ஆண் நான் பெண்ணும் பார்த்தா கூட அந்த இடத்துல வேறுபாடு. வள்ளலார் அந்த இடத்துல தான் ஓங்கி உயர்ந்து நிற்கிறார். ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே கூட அவர்கிட்ட கிடையாது. பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணுங்கிறார். ஆணியல் பெண்ணும் பெண்ணினும் ஆணுங்கிறார். அப்ப ஆணியல் அறிவும் பெண்ணியல் மனமுங்கிறார். அப்ப இன்னைக்கு அறிவும் மனமும் இல்லாத ஆணும் அறிவும் மனமும் இல்லாத பெண்ணும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போ இந்த வேறுபாடே ஆண் பெண் என்ற வேறுபாடே கூடாதுங்கிறார் வள்ளலார். ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பார்க்கிறோம்? நீ கவுண்டரா, செட்டியாரா, முதலியாரா, ஐயரா, அதுல நீங்க எந்த ஆளு, இதுல நீங்க எந்த கூட்டம், நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்க, நீங்க எந்த ஊருக்காரங்க, இப்படி ஒரு மனிதனை தன்னுடைய மனிதன் இருந்து தன்னுடைய பிறப்பில் இருந்து பிரித்து 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 ஒரு முன்னோக்கி போக வேண்டிய சமுதாயம் சாதியின் பெயராலையும் மதத்தின் பெயராலையும் சமயத்தின் பெயராலையும் பின்னோக்கி நம்ம நகர்ந்து இருக்கோம். ஒரு மனிதனுடைய முன்னேற்றம்ங்கிறது முன்னோக்கி செல்வது முன்னேற்றமா இல்ல பின்னோக்கி செல்வது பின்னேற்றமா? முன்னேற்றம்ங்கிறது முன்னோக்கி செல்லதான இருக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வள்ளலார் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதே திருவள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப வள்ளலார் சொல்லிட்டாரு. சார் வள்ளலார் சொன்னதுக்காக இதை நம்ம ஏத்துக்கிறதா? வள்ளலார் சொன்னதை மட்டும் நம்ம எப்படி உண்மையை நம்புறது? அந்த காலத்துல இருந்தே இருக்குல்ல, இந்த சாதி இருக்கு, மதம் இருக்கு, சமயம் இருக்கு, திருநூறு போடுறோம், நாம போடுறோம், எவ்வளவு என்னென்னமோ பண்றோம் மதம் சார்ந்து. அப்ப இதெல்லாம் இல்லையா? சமயம் சார்ந்து எவ்வளவோ பண்றோம். வள்ளலார் சொன்னதை மட்டும் எப்படி ஏத்துக்கிறது? அதுக்கும் வள்ளலாரே விடை சொல்றாரு. ஏன்னா ஒரு அறிவாளியா இருக்கிறத சொல்றது உண்மையா இருக்கும். கரெக்டா? படித்தவங்க அறிவாளிகள். வள்ளலார் அறிவை பத்தி சொல்றார். அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றதெல்லாம் மருள் அறிவுங்கிறார். மருள் அறிவுனா என்ன? இருந்த அறிவு, அது பிரகாசமே இல்லாத அறிவு. அப்ப எந்த ஒரு மனிதன் இறைவனுடைய அருளை பெற்றானோ, யாருக்கு இறைவனுடைய அனுகிரகமும் அருளும் இருக்குதோ அவன் தான் அறிவு வாய்ந்த மனிதன். அப்போ இன்னைக்கு மனிதன் நீங்க ஆதி காலத்தில் எடுத்தீங்கன்னா எல்லா மதமும் சொல்றது நம்ம உள்நோக்கி போக வேண்டாம். ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்றதனுடைய அந்த உட்கருத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆழமா போய் பார்த்தோம்னா அந்த உலகம் தோன்றின சமயத்துல எந்த ஜீவராசிகள் தோன்றுச்சு, என்னதெல்லாம் பண்ணுச்சுன்னு ஒவ்வொரு மதத்திலையும் நீங்க சொல்லக்கூடிய சமயங்கள்லையும் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல சாதியோ மதமோ சமயமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை ஏற்றுக்கிறோமா நம்ம? எந்த இடத்துலையும்
சாதி சமயம் மதம் ஆரம்ப காலத்துல மனித இனம் தோன்றின காலத்துல இல்லாத ஒன்று. அப்ப இந்த சாதி சமய மதம் எல்லாம் எப்படி வந்துச்சு? இடைச்சொல்கள். மனிதனுடைய நம்ம சில காலத்துல முன்னேற்றம்னு சொல்லும் போது அந்த முன்னேற்றத்தினுடைய சில பல கூறுகளை அனுபவிப்பதற்காக அவங்கவுங்க சில பேர் செய்வதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த சாதி சமயம் மதம் இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாமே. அப்ப இன்னைக்கு அருளறிவன் சொல்லும் போது வள்ளலார் அவர்கள் மரணத்தை வென்றவர், சாரா கல்வி பயின்றவர். அப்ப இந்த மனிதன் அழியக்கூடிய மனிதன், நம்ம எல்லாருமே இன்னைக்கு அழியக்கூடிய மனிதர்கள் தான். அப்ப நம்ம இன்னைக்கு அழியக்கூடிய மனிதனா இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா உண்மையாகட்டும் எல்லா பொருளாகட்டும் அழியக்கூடியதுதான். அது என்ன சயின்டிபிக்கல் டிஸ்கவரியா இருந்தாலும் சரி, டெக்னாலஜிக்கல் டிஸ்கவரியா இருந்தாலும் சரி, எந்த இன்வென்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய மனித அளவிலான அறிவை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளும் அழியக்கூடியவைதான். ஏன்னா அது அருளறிவு இல்லாதது, வெறும் படிப்பறிவை மட்டும் கொண்டு வருவது. படிப்பறிவு தவறானதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன்னைக்கு சயின்ஸ்ங்கிறது இட் இஸ் an evolution. எவால்வ் ஆகிறது தான் சயின்ஸ். ஒரு சின்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்லணும்னா, முதல்ல என்ன பண்ணாங்க, தீ பிடிச்சிச்சுன்னா யாருக்கும் தீ பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ண சொன்னாங்க? நம்மளே முதல்ல என்ன பண்ண சொன்னாங்க? நம்மளே தண்ணி ஊத்துங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சயின்ஸ் என்னவா மாறுச்சு? தண்ணியெல்லாம் ஊத்தாதீங்க, செப்டிக் ஆயிடும், கொப்பளிச்சுக்கும், துண்டை போட்டு மூடுங்க, உருட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திருப்பி நீங்க தண்ணியை வச்சு அடிங்க. அப்போ இந்த அறிவியல்ங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாருமே சொல்லுவாங்க சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகமும் அறிவியலும் ரொம்ப பின்னி பிணைந்தது. மனிதனுடைய அறிவு வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சி அடையும். தயவுசெய்து புரிஞ்சுங்க. மனிதனுடைய அறிவு வளர வளர அறிவியல் வளரும். அந்த அறிவியல் வளர வளர ஆன்மீகத்தினுடைய எல்லை நமக்கு தெரிய வரும். அப்ப இப்ப நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தையும் சயின்ஸையும் பேசுறீங்க கூட என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சயின்ஸ் வேற ஆன்மீகம் வேற நினைச்சுக்கிறாங்க. இல்ல, சயின்ஸ் இஸ் a defining tool of spirituality. சயின்ஸ் மூலமா நம்ம இன்னைக்கு பல விஷயத்துல நமக்கு ஆன்மீகத்துல கிடைக்க முடியாத சில கேள்விகளை, அதற்கு உண்டான பதில்களை நம்ம எதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்னா விஞ்ஞானத்தின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தின் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. என்ன காரணம்? நான் சொன்னேன், அறிவியலுடைய வளர்ச்சி எதை சார்ந்தது? மனிதனுடைய அறிவு வளர்ச்சியை சார்ந்தது. அப்போ இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம ஒரு 10% கூட நம்மளுடைய பிரெயினை யூஸ் பண்றது இல்லை. நம்ம எவ்வளவு 10% கூட, ஒரு 100% உங்ககிட்ட அறிவு இருந்துச்சுன்னா அதுல 10% அறிவை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நீங்க தான் இன்னைக்கு வேர்ல்ட் மோஸ்ட் பிரில்லியன்ட் பர்சன் நீங்க தான். உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அறிவாளி யாருன்னா வெறும் 10% அறிவை பயன்படுத்தினாவே நீங்க உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அறிவாளியா மாறிடலாம். அப்ப மீறி 90% அறிவு நம்ம ஒன்னும் ஸ்கிராச் கூட பண்ணல நம்ம. அப்போ அதனாலதான் நான் சொல்றேன், இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சி மனிதனுடைய வளர்ச்சியோட ஈடுபட்டது. அப்ப இந்த அறிவியல் நாளுக்கு நாள் வளரக்கூடியது. ஆனா ஆன்மீகம்ங்கிறது அருளாளர்கள் சொன்னது, வள்ளலார் போன்ற அருளாளர்கள் சொன்னது. ஏன்னா அவங்க வள்ளலாரே சொல்றாரு இல்லையா, ஒரு சிறு அருள் கிடைச்சதா ஒரு சிறு துருவம் ஐந்தொழில் புரியும். அப்ப ஐந்தொழில் வல்லபம்ங்கிறத யாருடைய வல்லபமா சொல்றோம்? இறைவனுடைய வல்லபமா சொல்றோம். அப்ப ஒரு துரும்புக்கு அருள் வந்துட்டாவே இறைவன் செய்யக்கூடிய அத்தனை ஐந்தொழில் வல்லபத்தையும் ஒரு துரும்புங்கிறது எதுக்கும் உதவாதவனதான் துரும்பு ஒண்ணுமா இல்லையா? துருப்பிடிச்சிருச்சோம், எங்கேயாவது துருப்பிடிச்ச இரும்பை நம்ம எங்கேயாவது பயன்படுத்துவோமா? எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அந்த துரு நமக்கு சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஆனா அந்த வகையில் இருக்கக்கூடிய துரும்பு கூட அருள் கிடைச்சிருச்சுன்னா ஐந்தொழில் வல்லபத்தை செய்ய முடியும். அப்போ அந்த அருளுடைய அறிவுட சொன்னவங்க அருளாளர்கள். அப்ப அந்த அருளாளர்கள் சொன்னதை நம்ம ஏதோ ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி சாமியார் முன்னாடி கூட அருள்நாமலிங்கம் பேசினாரு, ஜக்கி வாசுதேவ் வள்ளலார்கள். அதுல எனக்கு முற்றிலும் உடன்பாடு இல்லாத கருத்து. நம்ம யாரையும் யார் கூடயும் போய் நம்ம ஈடுபடுத்தணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அவர் மனித தரத்தில் இருக்கிறவங்களோட நீங்க போய் சன்மார்க்கத்தையோ சுத்த சன்மார்க்கத்தையோ நீங்க தொடர்பு வச்சு பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நம்மளுடைய அறியாமையா மாறிடும். அப்ப இன்னைக்கு அவங்கெல்லாம் ஏங்க எல்லாத்துக்கும் தெரியுறாங்களே பண்றாங்களாங்கிற ஒரே ஒரு என்ன எடுத்துக்கணும்னா அவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்.
மார்க்கெட்டிங் பண்ண தெரியும் அவங்களுக்கு. ஒரு சின்ன ஒரு பிசினஸ்ல இருக்கிறோம், ஒரு வியாபாரம் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு டப்பால ஒரு மண்ணை போட்டு கொடுத்தா கூட அந்த டப்பா எந்த மாதிரி டப்பாவை போடணும், அதுக்கு உண்டான லேபிள் எப்படி கொடுக்கணும், கலர் எப்படி கொடுக்கணும், அதுக்கு உண்டான ஸ்டோரி லைன் என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான விளம்பர யுக்திகள் என்னென்ன பண்ணணும் போது அதை எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டோரி மார்க்கெட்டிங் கேம்பெயின் ரெடி பண்ணா நீங்க கூட அந்த சாதாரண ஒரு 100 கிராம் மண் டப்பாவை 2000 கொடுத்து வீட்டில் போய் வாங்கி வச்சுப்பீங்க. அதனால அந்த மண்ணுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தமா, பவர் இருக்குன்னு அர்த்தமா? சோ அந்த இடத்துல நம்ம அந்த அளவுல தான் நம்ம வந்து அதை பார்த்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ இந்த வடலாறு அவர்கள் சொன்னதுனாலதான் நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமா போய் கவனிக்க வேண்டியதா இருக்கு. வேற யாரும் சொன்னாங்கன்னா அவர்கள் எல்லாமே வந்து அழியும் தேகத்தை பெற்றவர்கள், அழிந்த தேகத்தை பெற்றவர்கள் சொல்லக்கூடியதுல வந்து உண்மையில் இருக்கும், இல்லாம இல்லை. ஆனா முற்றிலும் 100க்கு 100 உண்மையா இருக்குமான இருக்காது. ஆனா வள்ளலார் அவர்கள் மனநலத்தை வென்று இறைவனோட இரண்டரை கடந்தவர். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஆன்மாவோட இரண்டரை கலந்தவர். அப்ப அந்த மாதிரி இறைநிலையை அடைந்தவர், இறைவனாக ஒன்றரை கலந்தவர். அவர் சொல்றதுல ஏதாவது வந்து சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அந்த சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு நமக்கு சுத்தமா இல்லை. அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சாதியும் மதமும் சமயமும் பொய்யே. அதுல எந்த விதமான மாற்று கருத்து வேண்டாம். இதுல அந்த சாதி பெருமை பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, எங்க பாரம்பரியம் தெரியுமா, நாங்க இன்னார் அண்ணார். எனக்கு சாதி பெருமையை பத்தி பாக்குறவங்க பேசுறவங்க கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இந்த சட்டை நான் போட்டிருக்கேன், இந்த சட்டைக்காக நான் உழைச்சிருக்கேன். உள்ளாரை போட்டிருக்கேன் பனியன், இந்த பனியனுக்காக நான் உழைச்சிருக்கேன். ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ. உள்ள போட்டிருக்கிற சட்டி ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாய். அந்த சட்டி வாங்குறதுக்கு கூட என்னுடைய உழைப்பு இருக்கு. ஒரு வாட்ச் வாங்கணும்னா கூட என்னுடைய உழைப்பு இருக்கு. அவ்வளவுதான். நீங்க ரோட்ல போறீங்களா, ரோட்ல போகும்போது நீங்க பிச்சைக்காரங்களை பாத்துருக்கீங்களா? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பாங்க. ஒரு வண்டிக்கு வண்டி போய் கூட ஒரு ஆறு கூட அந்த பிச்சை எடுத்து அதுல ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த பிச்சையில கூட ஒரு உழைப்பு உண்டு. ஏன்னா போய் அம்மா அப்பா எனக்கு 5 ரூபாய் போடு 10 ரூபாய் போடு பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு உழைப்பு உண்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீ இந்த சாமி இந்த மதம் இந்த சமயம் சொல்றது உங்களுடைய என்ன உழைப்பு இருக்கு? என்ன உழைப்பு உழைச்சனால உனக்கு அந்த சாதியும் மதமும் உனக்கு கிடைச்சது? இதுக்கு உனக்கு கிடைச்ச மதம் உலகத்திலேயே ஆராய்ச்சியான இலவச பொருள் இல்லையா இது? நம்ம அரசியல்ல சொல்லும்போது, நம்ம அரசியல் கருத்து பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இலவசத்தை எல்லாம் நாங்க ரொம்ப எதிர்க்கிறோம் சார், இலவசம் எல்லாம் வந்து நாட்டை வந்து நாசம் பண்றது, இலவசம் வந்து மக்களை கெடுக்கிறது. எனக்கு உடன்பாடு, அது வேற கருத்துக்கள். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம வச்சிருக்கக்கூடிய பெரிய இலவசம் என்னது? சாதிங்கிற இலவசம். அப்போ உங்களுடைய காலனாக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத, காலனா உழைப்பு இல்லாம உங்களுக்கு கிடைச்ச சாதியை வச்சு நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, நான் இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு சின்ன ஆளுன்னு சொல்றதுல ஏதாவது ஒரு அறிவு இருக்கா அந்த இடத்துல? ஒரு அறிவினுடைய முதிர்ச்சி வேணுமா அந்த இடத்துல? அப்ப இதுக்கு என்ன அறிவு தேவைப்படுது? அப்போ இது எந்த இடத்துலயே ஒரு ஆறறிவு படைத்த மனிதனால ஏற்றுக்கக்கூடிய வாதமா இருக்கா? இப்ப இன்னைக்கு வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய குணாதிசயம் வந்து கோபப்படக்கூடிய குணாதிசயம். யாராவது வந்து உங்ககிட்ட நல்லமா பரவாயில்ல நீங்க வந்து கோபமே பட மாட்டீங்கன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வரணுமா, என்னடா அப்படிங்களா பரவாயில்லைங்கன்னு சொல்லுமா? ஏன்னா நான் கோபப்படக்கூடிய என்னுடைய இயல்புன்னு எனக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இல்ல நீங்க கோபமே பட மாட்டீங்க, ரொம்ப சாந்தமான ஆளுங்க அந்த குமாரன் யாராவது சொன்னா அது வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியா இருக்கணும், இல்லைன்னா வந்து என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்ற வார்த்தையா இருக்கணும். அவருக்கு தெரியுதா தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியணுமா இல்லையா? அப்ப எனக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு பாராட்டு எனக்கு வருதுன்னா அந்த பாராட்டை நான் ஏற்றுக்கிட்டேன்னா என்னை விட ஒரு அறிவற்றவன் ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் உண்டா? அந்த மாதிரிதான் இந்த சாதி. நல்லாவே திருப்பி சொல்றேன், இந்த சாதி நீங்க யாரு சொல்றதுக்கும் என்ன உழைப்பு நீங்க பண்ணுனீங்க, என்ன உழைப்பு உங்ககிட்ட இருந்து நீங்க சாதி இந்த சாதி நீங்க சொல்றதுக்கு? உங்க அம்மா வயிற்றுல வந்துட்டனால உங்க அம்மா யார் வயிற்றுல வந்தாங்க? அப்படியே நீங்க பிரிஞ்சு திருப்பி ஹிஸ்டரிக்கு போனீங்கன்னா எங்கேயாவது ஒண்ணு ஆதியில இருந்ததான் அம்மா வந்திருப்பாங்க இல்லையா? நான் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆதியில் இந்த சாதி மதம் சமயம் எல்லாம் இருந்துச்சா? அப்ப யாருக்குமே இல்லாத ஒரு சாதியோ மதத்தையோ சமயத்தையோ தூக்கி பிடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் இது? அறிவறிவு மாநிலராய் பிறத்தல் அறிவுன்னு சொன்னாங்க இல்லையா? எதனால அறிவு? 2 கையில் 2 கால் இருக்கிறதுனாலயா? நாய்க்கு 2 கை இருக்கு, 4 கால் இருக்கு.
எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குல்ல. இன்னைக்கு யானைக்கு எவ்வளவு பெரிய தும்பிக்கை இருக்கு, சிங்கத்துக்கு எவ்வளவு பெரிய கோர பற்கள் இருக்கு, அதை விட நம்ம பெரிய சக்தி வாய்ந்தவர்கள. அப்ப அறிவு மாநிலராய் பிறத்தல் அறிவுடைய அர்த்தமே என்ன? ஏ மனிதா, உனக்கு மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய, எதையும் பகுத்து ஆயக்கூடிய பகுத்தறிவை உனக்கு கொடுத்திருக்கிறோம். பகுத்து அறி. அதான் வள்ளலார சொல்றாரு. எல்லா இடத்துல திருவள்ளுவரும் அதைத்தான் சொல்றாரு. எதை ஏற்றுக்கணும்? எப்பொருள் யார் யார் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப நம்ம முன்னோர்கள் தவறா சொன்னாங்கிறதுக்காக நம்ம அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு அன்னைக்கு இருந்த விழிப்புணர்வு வேற, அவர்களுக்கு இருந்த படிப்பறிவு வேற, அவர்களுக்கு இருந்த எக்ஸ்பிரஷன் வேற. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. இன்னைக்கு எங்க தாத்தா இருந்ததை விட எங்க அப்பா நல்லா இருக்காரு, எங்க அப்பா இருந்ததை விட நான் நல்லா இருக்கேன், நான் இருக்கிறத விட என் பையன் நல்லா இருக்கான். எந்த அடிப்படையில? பொருளாதார அடிப்படையில. ஆனா இது எப்படி இருக்கணும்? அறிவியல் அடிப்படையில் அந்த வளர்ச்சி வரணும். எங்க தாத்தா இருந்ததை விட எங்க அப்பா அறிவா இருக்காரு, எங்க அப்பா அறிவா இருந்ததை விட நான் கொஞ்சம் அறிவா இருக்கேன், என்னைய விட இன்னைக்கு வரக்கூடிய என்னுடைய பசங்க பிள்ளைங்க அறிவா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்தில் அந்த முன்னேற்றம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட நம்ம போய் பேசும்போது, இன்னைக்கு நம்ம நடுவில் இருக்கோம் பாருங்க. என்ன என்னுடைய காலகட்ட வயது, எனக்கு 51 வயசு முடிஞ்சது, 52வது வயசு நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதினர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்சுட்டு இளைஞர்களா இருக்கக்கூடிய ஒரு இளைய இந்திய மகனோ இன்னைக்கு எந்த இடத்துல போய் நான் சாதி சொல்றது அருவருக்கான், கேவலப்படுறான், வெட்கப்படுறான். அதுதான் உண்மையான அறிவு. இன்னைக்கு வருங்கால சந்ததியினர்கள் இன்னைக்கு அருமையா வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் சில குழுக்கள் இருக்கு. இன்னும் நீங்க பேஸ்புக், ட்விட்டர் அங்க இங்க எல்லாம் போனீங்கன்னா இன்னும் சில சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவர்களுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் பின்புலத்தை சார்ந்த ஆளுகளா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இன்னைக்கு அரசியல், இன்னைக்கு நம்ம இது சன்மார்க்க மேலையா இருந்தாலும் சில இடத்துல நம்ம அரசியலை பேசாம போக முடியறது இல்லை. ஏன்னா வள்ளலாரே சொல்றாரு, கருணையில ஆட்சி கருகி விழுக, அருள்நயந்த நன்மார்களாக அப்படிங்கிற. அப்போ இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்க. நான் எந்த கட்சி அந்த கட்சின்னு நான் சொல்லுவேன். எல்லா கட்சிக்குமே இது பொதுவானதுதான். இன்னைக்கு எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவர்கள் சில ஜாதியில தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்ப ஈரோட்ல ஓட்டு வாங்கணும்னா இந்த ஜாதியை நம்ம தூக்கி பிடிக்கிறோம் சார். சார் இதே மதுரை நிலைக்கணும்னா இந்த ஜாதிக்காரங்களை தான் சார் சீட்டு கொடுக்கணும், அப்பதான் சார் ஓட்டு போடுவாங்க, அப்பதான் சார் இதா இருக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம உற்று நோக்கணும். அப்ப இன்னைக்கு நான் ஓட்டு போடக்கூடியது ஒரு நல்ல ஒரு மக்கள் சேவைகளுக்காக நான் ஓட்டு போட போறேன்னா இல்ல என்னுடைய சாதிக்காரர்களுக்காக ஓட்டு போட போறேன். எனக்கே நான் இந்த சாதின்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாத போது இன்னொருத்தர நான் அந்த சாதி இந்த சாதின்னு சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு எனக்கு? அப்ப மனிதனை மனிதனாக பார்க்க தெரியணும். அதுதான் அறிவு. அந்த அறிவு வர வரைக்கும் நம்ம மனித உடல்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு பிறவைதான் சொல்லிக்கிறேன் ஒழிய நம்மளை மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறதுல 100க்கு 100 உடன்பாடு இல்லை எனக்கு. ஏன்னா என்னையும் உங்களையும் பிரிக்கக்கூடிய எந்த ஒரு செயலா இருந்தாலும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வள்ளலார் சொன்னது ஒரு ஆண் பெண்ணையே பிரிச்சு பார்க்க கூடாதுங்கிற பட்சத்துல ஒரு மனிதனை நீங்க அந்த ஆளு நான் இந்த ஆளு நான் பிரிச்சு பார்க்கறதுனால எனக்கு என்ன அறிவு இருக்கு? அப்புறம் நான் என்னத்தை நான் பேசுறதுக்கு நான் அருகதை இருக்கு? எனக்கு எதையுமே பேசுறதுக்கு அருகதை இல்லையே. ஒரு சாதாரண ஒரு உயிரையே நான் வித்தியாசப்படுத்துறேன். வள்ளலாருடைய கொள்கையே என்ன? மனித நேயமா? வள்ளலாருடைய கொள்கை ஆன்ம நேயம். எல்லாரும் மனித நேயம் சொல்லிட்டு இருக்கும் போது ஆன்ம நேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளை வள்ளலார். ஆன்மாங்கிறது என்ன? நாய்க்குள்ளார இருக்கிறது ஆன்மாதான், எனக்குள்ளார இருக்கிறது ஆன்மாதான், என் மனைவிக்குள்ளார இருக்கிறது ஆன்மாதான், என் அப்பாக்குள்ளார இருக்கிறது ஆன்மாதான். அப்ப அந்த ஆன்மாவை பார்க்க தெரிஞ்சவன் தான் மனுஷன். அந்த இடத்துல மனிதன் மேயம்னா கூட என்ன ஆகுது? மனுஷனுக்கு மனுஷன் நல்லவனா இருக்கலாம் சார். ஆனா ஒரு கோழியை பார்த்தாலும் மீனை பார்த்தாலும் ஆட்டோ போட்டாலும் போட்டு பிரியாணி பார்த்து சாப்பிடலாம் சார். அது மனித நேயம் அல்ல, அது ஆன்ம நேயம் அல்ல. அப்போ அல்லா இந்த இடத்துல வள்ளலார் அவருடைய கருத்துக்கள் வைக்கிறார், ஆன்மீக கருத்துக்கள். அப்ப அந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே என்ன? ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம். வேற எதுவும் ஆன்மீகம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. அந்த ஆன்மா எங்கிருந்து வருது, என்ன கதியில வருது, ஏன் இந்த பிறவி எடுக்குது, ஏன் இவ்வளவு இந்த உலகில் வாழ்கிறது இருக்கு, அப்ப இந்த மரணத்துக்கு பிறகு அந்த ஆன்மாக்கு என்ன ஆகுது? அப்ப அதெல்லாம் வள்ளலார் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் மரணமில்லா பெருவாழ்வு. அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது என்ன? எல்லாரும் உலக கல்வியை போதிக்கும் போது வள்ளலார் ஏன் சாரா கல்வியை போதிச்சாரு? அப்ப இதையெல்லாம் நம்ம முன்னாடி நோக்கி பார்க்கணும்.
இது வந்து எனக்கு இன்னமே சில சன்மார்க்கிகள் கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய சில வருத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு போற மாதிரி, முருகன் கோயிலுக்கு போற மாதிரி, பிள்ளையார் கோயிலுக்கு போற மாதிரி நம்ம எல்லிஸ்பேட்டையில சன்மார்க்க சபை இருக்கு சார், வாங்க போயிட்டு வரலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா தான் இருக்கோம், வாங்க அண்டாள பரமேஸ்வரி கோயிலுக்கு போறதுக்கு மேல சன்மார்க்கத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அப்ப இந்த அளவுக்கு நம்ம புரிதல் இருக்கும்போது நமக்கு எப்படி விளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும்? வள்ளலாருடைய கருத்துக்களை, உட்கருத்துக்களை புரிஞ்சு எதற்காக வள்ளலார் கிட்ட வரோம். இப்போ நீங்க வந்து ஒரு நகை கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு தங்க நகை கடைக்கு போறீங்க, என்ன வாங்க போறீங்க? தக்காளி பழம் வாங்க போறீங்களா? வெங்காயம் வாங்க போறீங்களா? தங்கம் வாங்குறதுக்கு தானே தங்க கடைக்கு போகணும். அப்ப நீங்க தங்க கடையில போயிட்டு எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கொடுங்கன்னா எவ்வளவு ஒரு அபத்தமோ அவ்வளவு அபத்தம். நீங்க சன்மார்க்க சங்கத்துல வந்துட்டு சாதி மத சமயம் நம்ம வந்து சமய சின்னங்களையும் வச்சுட்டு நம்ம சமயத்தையும் இதுல ஒரு கண்ணு அதுல ஒரு கண்ணில் வச்சுட்டு ஒரு நகை கடையில போயிட்டு நீங்க வெங்காயம் 1/2 கிலோ வாங்குறதுக்கு உண்டான ஒரு அபத்தம் எவ்வளவோ அவ்வளவு அபத்தம் நீங்க சன்மார்க்க சங்கத்துக்குள்ள வந்துட்டு சாதி வித்தியாசம் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சாதி வித்தியாசம் வந்துச்சானா இல்லை. ஏன்னா நான் முதலே சொல்ற மாதிரி அவரு நம்மளுடைய மருத்துவர் வந்து 35 வருஷமா கதிர்வேல் ஐயாவை தெரியும், எனக்கு வந்து 52வது வருஷமா கதிர்வேல் ஐயாவை தெரியும். காரணம் என்ன, எங்க அப்பா அவரு தான். அவர் பெற்றதுல இருந்து நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம். அவரை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சன்மார்க்கங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்க 4வது படிக்கும் போதுல நாங்க சன்மார்க்கத்துக்கு வரோம். நாங்க சன்மார்க்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி கரெக்டா ஐயப்ப மலைக்கு போயிட்டு வரோம். நானே எங்க அப்பா ஐயப்ப மலைக்கு போயிட்டு, அப்ப நான் கன்னிசாலை, நான் 4வது படிக்கிறேன். அங்க போயிட்டு பெரிய வழியில நடக்கிறோம். அப்ப இப்படி மாதிரிலாம் வந்து ஷார்ட்கட் ரோட்லாம் அப்ப பெருசா கிடையாது. அப்ப இருந்துச்சு, பம்பையில போய் போவாங்க. ஆனா அப்ப வந்து 48 நாள் விரதம் இருந்து வீட்டுல எல்லாம் வந்து அப்ப கூட அம்மாவா இருந்தா கூட சாமின்னு சொல்லுவாங்க. யாருமே வந்து நம்ம பயன்படுத்துற பொருளை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு புனிதத்தன்மையோட இருந்து நம்ம அந்த ஐயப்ப மலைக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி கணேசன் அவர்களுடைய கணவர்களுடைய தாத்தா கே சாமி அவர்கள் பேர், அவருடைய பேர். அவர் தான் வந்து அப்பாவுக்கு வந்து கதிர்வேல். ஏன்னா அப்பதான் நாங்க வந்து வருஷம் கோயிலுக்கு போவோம். நாங்க போகாத கோயில் கிடையாது, நாங்க மொட்டை போடாத கோயில் கிடையாது. எல்லா கோயிலும் எங்களுடைய மொழியை காணிக்க கொடுத்துருப்போம். ஏன்னா இது வருஷ டூர். எப்படி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களோ அந்த மாதிரி வருஷமான ஒரு ஆன்மீக சுற்றுலா. இப்ப பேர் என்ன ஆயிடுச்சு, ஆன்மீக சுற்றுலாவை மாறி போச்சு. அப்ப போய் நம்ம மொட்டை அடிக்கிறது, அதே மாதிரி இப்ப இருக்கிற மேல்மருவத்தூர், அதுல நான் அங்க பிரதட்சணம் பண்ணியிருக்கேன். கோயிலை சுற்றி படுத்து உருண்டு வர்றதுக்கு பேர் அங்க பிரதட்சணம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து சமய வழிபாட்டுல இருந்து, உருவ வழிபாட்டுல இருந்து கே சாமி ஐயா அவர்களுடைய தயவாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான், அன்னைக்கு கூட சன்மார்க்க சபம் கதிராக இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பசாமி மடம் இருக்கு, அங்கதான் நடக்கும். அப்படிங்கும் போது அன்னைக்கு நாங்க போகும்போது கூட மாமிசம் சாப்பிட்டு தான் போனோம். அன்னைக்கு கூட இன்னைக்கு தான் வந்து ஒரு நாளைக்கு 3 வேலை 8 வேலை கறி சாப்பிடறாங்க. அன்னைக்குலாம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கறி சாப்பிடக்கூடிய ஆளுங்க உண்டு. அப்ப அந்த மாதிரி போய் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் வள்ளலார் எங்க குடும்பத்துக்கு. அப்ப அப்பா சொன்னார், இல்ல இனிமேல் இன்னையில இருந்து நான் வந்து எல்லா கெட்ட போயிட்டு விட்டுறேன், நீங்க சாப்பிடறதுனா சாப்பிடுங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிகரெட் 2 சிகரெட்லாம் வாங்கி வச்சது கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கதிர்வேல் ஐயா அவர்கள் பாக்கெட்ல தான் சிகரெட் வாங்குவார். பக்கத்திலே பெட்டி கடை உண்டு, ஃபில்டர்ல சிகரெட். எனக்கு ஒன்றும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் தான் வச்சிருப்பாரு எப்பயுமே. அதே மாதிரி பர்மிட் வச்சு தண்ணி அடிச்சிருங்க. அப்பெல்லாம் வந்து முதல்ல வந்து நீங்க பர்மிட் இருந்தாலும் நீங்க போய் பிராண்டி ஷாப்ல வாங்க முடியும். இன்னைக்கு மாதிரி டாஸ்மாக் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்ல கூட கிடைக்கிற அளவுக்கு அன்னைக்கு டாஸ்மாக் கிடையாது. அப்ப டாஸ்மாக் இல்லை. அப்ப அந்த மாதிரி நிலைமையில இருந்து நமக்கு இது ஒரு உண்மை தெரிஞ்சு வரும்போது நம்மளால இந்த சாதி மதம் சமயம் தண்ணி தம்மு விமெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கதிர்வேல் ஐயா வந்து இங்க உட்கார்ந்துருக்க முடியுதுன்னா உங்களால ஏன் முடியாது? உங்களால ஏன் முடியாது? அப்போ இதுதான் வந்து நம்ம மனிதனா இருக்கக்கூடியதுக்கு ஒரு மாற்றத்தை நம்மள இது வந்து நம்ம ஒரு பெரிய உலக முன்னேற்றத்திற்காக நம்ம பாடுபடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு காந்திஜியோ இல்ல வந்து விவேகானந்தரோ வினோபா பாபாவோ இல்ல வந்து ஒரு இறைவனை அடைந்த வள்ளலாரோ இல்லை. நம்ம ஒரு சாதாரண மனிதனா முன்னேற்றங்கள் என்ன என்னையெல்லாம் முன்னேற்றுகிறேன்னா, முந்தா நேற்று இருந்ததை விட நேற்று இருந்த நந்தகுமார் பரவாயில்லையா, நேற்று இருந்ததை விட இன்னைக்கு இருக்கிற நந்தகுமார் பரவாயில்லையா, இன்னைக்கு இருக்கிறத விட நந்தகுமார் நாளைக்கு நல்லவனா இருப்பானா, இதை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணிச்சாவே இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே உலகத்தை திருத்த வேண்டாம், யாருமே திருத்தவும் முடியாது. இப்ப நீங்க எல்லாருமே கல்யாணம் மனைவிதான் உட்கார்ந்து இருப்பீங்க, உங்களுக்கு குழந்தை இருக்கும், மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க. மனசாட்சி இந்த கையில நெஞ்ச வச்சு சொல்லுங்க, என்னைக்காவது நீங்க வந்து உங்க மனைவி ஒரு சொல்லி மாத்திர முடியும்?
அதே மாதிரி இது நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரி என்னைக்காவது உங்க புருஷனை உங்களால மாத்திட முடியும் ஒரு வார்த்தை சொல்லி, உங்க பிள்ளைகளை என்னைக்காவது நீங்க ஒரு வார்த்தை சொல்லி நீங்க சொல்றதை கேட்டுக்க முடியும். இந்த உலகத்துல உங்களால ஒரே ஒருத்தர் தான் மாத்திக்க முடியும். மாற்ற முடியும் யாரு? என்னால என்னை மட்டும்தான் மாத்திக்க முடியும், வேற யாரையும் மாற்ற முடியாது. ஒரு போராளிக்கு பொங்கிட்டு அவங்க பேசிட்டு போகலாம், அவ்வளவுதான். அப்ப மாற்றங்கிறது எங்கிட்ட மட்டும்தான் முடியும். அதனால மாற்றங்கிறது இன்னைக்கு இந்த இடத்துல இங்க வந்து கூட்டம் கம்மியா இருக்குன்னு அதை பத்தி கவலை இல்லை. எத்தனை பேருங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு தரமான ஆற்றல்ங்கிறது தான் முக்கியம். விவேகானந்தர் அன்னைக்கு கேட்டது போது கூட 1,00,000 தொண்டர்கள் கொடுங்க, 2,00,000 தொண்டர்கள் கொடுங்க கேட்கல. எவ்வளவு கேட்டாரு? வெறும் 100 இளைஞர்களை கொடுங்கள் அப்படின்னு. அப்ப எவ்வளவு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எவ்வளவு தரம் வாய்ந்த மனிதர்களாக இருக்கிறவங்க முக்கியம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நான் கூட்டத்தை பார்க்கறது ஒரு பெரிய கூட்டமா நான் பார்க்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண கூட்டம் இல்லை. நீங்க அரசியல் கட்சிகள் நடத்திட்டு இருக்கக்கூடிய மாநாட்டை விடவே பெரிய கூட்டமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கள் நீங்க சிந்தனை அளவுல. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம அந்த சாதி பெருமை பேசுறவங்களை பத்தி எல்லாம் பேசணும். ஆன்மீகம் வேற, மதம் வேற, இதையும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப சில இடத்துல போய் ஆன்மீகம் பேசினாங்க, என்ன ஆயிருந்தாக்கா இந்த மதத்தை பத்தி பேசுறாண்டா. அப்போ மதத்தை பத்தி பேசுறவங்களுக்கும் மதம்னா என்னன்னு புரிய மாட்டேங்குது, ஆன்மீகத்தை பத்தி பேசுறவங்களுக்கும் ஆன்மீகம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. சிம்பிளா வல்லலார் என்ன சொல்றாரு? ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிவது, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம். அதுக்கு வந்து நிறைய பேர் நம்ம போய் பேசும்போதே வந்து மதச்சாயம் பூசுவாங்க. இப்ப நம்ம போய் நீங்க ஒரு டிவி டிபேட்ல வந்து நம்ம ஏழையை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உடனே வந்து சங்கி அப்படின்பாங்க. இல்ல வந்து நம்ம வந்து பகுத்தறிவை பத்தி பேசும்போது உடனே என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து உபீஸ் அப்படின்பாங்க. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, நீங்க யாராவது ஏதாவது ஒரு கருத்தை பேசும்போது உங்களை ஏதாவதுக்குள்ளார உங்களை அடையாளப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய நோக்கமா இருக்கு. அப்ப அந்த நோக்கத்தை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வள்ளலார் மேல நம்பிக்கை வச்சு, வள்ளலார் என்ன சொல்றாங்க, பயம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கணும்? 0. பயம்ங்கிறது 0. தூக்கம் வயதுனோ மத்தெல்லாம் சில பர்சன்டேஜ் சொல்றாரு. ஆனா பயத்தை ஒண்ணுதான் வள்ளலார் 0 இருக்கணும். யாருக்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. எப்ப பயப்படாம இருக்க முடியும் நம்மளால? உண்மையை பத்தி பேசும்போது மட்டும்தான் பயப்படாம இருக்க முடியும். எங்கேயாவது பொய்ய பேசணும்னா பயந்துதான் ஆகணும். அப்ப வள்ளலாருடைய கருத்துக்களை நம்ம ஓடி வலிச்சு பேசுறதுக்கு பயம் ஒரு புரிய வேண்டியதில்லை. யாருக்கிட்ட எந்த மேடையும் எதை பத்தி பேசுறதுக்கும் நம்ம அஞ்ச வேண்டியதில்லை. அவங்க எவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஆளுகளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கட்டும், கவலை இல்லை. வள்ளலாருக்கு மீது ஒரு அதிகாரமும் பலமும் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உண்டா யாராவது? அவருடைய புள்ள நம்ம யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா பொய் பேசும்போது பயந்தே ஆகணும். ஏன்னா பொய் உங்களை காப்பாற்றாது. உண்மை உங்களை எந்த இடத்தையும் கீழே விழ விடாது. உங்களை அழிக்க வரவங்க உங்களை அழைச்சுன்னு ஆசைப்படுவோம். காரணம் என்னன்னா, உங்களோட உண்மை இருக்கு. இந்த சாதையை தூக்கி பிடிக்கிறவனுக்கு தெரியும். ஆனா வேற ஏதோ ஒரு கட்டாயத்தினால அவன் சாதையை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்றான், சார் எனக்கு நிர்பந்தம் சார், எனக்கு வழி தெரியல சார், இதெல்லாம் பேசினா பண்ணாதான் சார் ஏதோ மக்கள் ஓட்டு போடணும். அப்ப மக்கள் கிட்ட இந்த விழிப்புணர்வு வரணும். அப்ப நீங்க முன்ன இந்த சாதி மதத்தை எல்லாம் தூக்கி பிடிச்சிருக்கிற வரைக்கும் நீங்க கடைக்காரன் நீங்க போனீங்கன்னா என்ன சொல்றோம்? இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எடுக்கிறவங்களாகட்டும் இல்ல வந்து கட்சிக்காரங்களாகட்டும் அவங்க சொல்றதே என்ன சார், மக்கள் எதிர்பார்க்கறோம்னா அதை கொடுத்துட்டு போயிடலாம் சார், நம்ம எதிர்த்து சார் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும், பருவா சார் நம்ம வேலை, மக்கள் கேட்கறத வீட்டுக்கு போனா மக்களுடைய பாடு சார். அப்ப நல்ல ஆட்சிகள் அரசியல்வாதிகளாகட்டும் இன்னைக்கு சினிமாவில் இருக்கிறவங்களாகட்டும் எந்த துறையை சார்ந்தவங்களாகட்டும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு முழு முதல் காரணம், அடிப்படை காரணம் யாரு? நம்ம தான். அவங்க நம்ம தான் காரணம். அப்ப அன்னைக்கு சொல்லுவாங்க மன்னன் எவ்வளியோ மக்கள் அமளி. அது என்ன காலத்துல? மன்னர் ஆட்சியில. ஆனா இன்னைக்கு நடக்கிறது மக்கள் ஆட்சி. மக்கள் எவ்வளியோ மன்னன் அமளி. மக்கள் எவ்வளியோ மன்னன் அமளி. அப்ப இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகள் எங்கிருந்து வராங்க? இந்த கூட்டத்தில் தான் ஒருத்தர் வராரு. அப்ப இந்த கூட்டம் வந்து ஒரு நல்ல மனிதர்கள் கூடிய பெரும் கூட்டமா இருந்தா இந்த கூட்டத்தில் வந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி எப்படி வந்து ஒரு தவறான அரசியல்வாதி ஆக முடியும்? எங்கேயாவது வாய்ப்பு இருக்கா? ஒரு நல்ல மனிதன் அரசியல்வாதி ஆகிய உடனே கெட்ட மனிதன் ஆகிறதுக்கு இல்ல, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நீங்க ஒரு நல்ல மனிதனா இருக்கும் போது இந்த ஒரு அறத்தின் மேல் உங்களுடைய அடிப்படையை கட்டமைச்சுக்கும் போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து தவறு செய்யணும், மக்களை ஏமாற்றணும், கொள்ளை அடிக்கணும், ஊழல் பண்ணணுங்கிற எந்த எண்ணமுமே வராது. ஆனா
பெருக வருது. அப்ப இந்த மாற்றம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் விமர்சனம் நான் பண்ணக்கூடிய சில பொறுப்புகள் நான் பார்க்கும்போது இன்னைக்கு திருந்த வேண்டியது அரசியல்வாதிகளை விட அதிகமாக திருந்த வேண்டியது மனிதர்கள் தான். அப்ப அந்த மனிதர்கள் திருந்த அரசியல்வாதிகள் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி போயிடுவாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் மோசம் இல்லை, அதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அரசியல்வாதிகள் நல்லவைகளா இருக்கிறனால இன்னைக்கு வரைக்கும் நாடு இயங்கிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் அனைவருமே கெட்டவர்களா இருந்தா நாடு இன்னைக்கு நிர்மூலமாக இருக்கும். அதனால எல்லாருமே கெட்டவர்கள் இல்லை, அதைத்தான் நம்ம பகிர்ந்து பார்க்கணும். யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, அன்னப்பறவை மாதிரி இருக்கணும். நம்ம தண்ணி எது பால் எது தெரிஞ்சிக்கக்கூடிய அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும். அந்த அடிப்படையில் இருக்கும்போது நமக்கு இந்த சாதி மத சமயத்தெல்லாம் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய துண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். அடுத்தது இன்னைக்கு நம்மளுடைய வள்ளலார் அவர்களுடைய பிறந்த தினத்தை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் தனிப்பெரும் கருணை நாளாக அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய மனவார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வள்ளலாரை தூக்கி பிடிக்காத அரசியல் கட்சிகள் இன்னைக்கு கிடையாது. நேற்று முதல்வர் அவர்களும் அதை தூக்கி பிடிக்கிறாரு. இன்னைக்கு வடலூர்ல ஒரு பிரச்சனையின் போது அத்தனை கட்சிக்காரர்களும் அந்த பெருவெளிக்கு அவங்களுடைய குரலை கொடுக்குறாங்க. இன்னைக்கு மனசார்பு உண்டான கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபியிலும் RN ரவி அவர்களும் அவருடைய கவர்னர் இல்லத்துல நேற்று அவருடைய திருவுருவ படத்தையும் ஓபன் பண்ணிட்டு உரைநிலை பகுதியும் லான்ச் பண்ணிட்டு அவரை பத்தி ஒரு பேச்சு பேசினாங்க. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாம் நீங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுவதையும் கேள்வி, RN ரவி பேசுவதையும் கேள்வி. ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்காங்க. RN ரவி அவர்களும் நல்லா பேசியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்களும் நல்லா பேசியிருக்காங்க. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, யாரு சொன்னாலும் அது என்ன உண்மை இருக்கு. நமக்கு எந்த கட்சியும் கிடையாது, எந்த சாதி எப்படி கிடையாதோ, எந்த மதம் கிடையாதோ, எந்த சமயம் கிடையாதோ, அந்த மாதிரி நமக்கு எந்த கட்சியும் கிடையாது. நம்ம இருக்கிறது சன்மார்க்க கட்சி, வள்ளலாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம. அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு வேண்டுகோள் சன்மார்க்கிகளுக்கு என்னன்னா, நான் இப்ப சமீபமா பார்த்துட்டு இருக்கிறது, சன்மார்க்கிகள் கூட சில அரசியல் கட்சியின் சார்பாக பிளவுபட்டிருக்கிறது என்னால பார்க்க முடியுது. அரசியல் விமர்சனம் அது நம்மளுடைய சன்மார்க்கத்துக்கு நல்லதல்ல. நீங்க எந்த கட்சியிலான சார்புடையவர்களாக எல்லாமே இல்லை, ஆனா அந்த சன்மார்க்கம் வரும்போது நமக்கு சன்மார்க்கம் மட்டும்தான் தலையாயுது, மற்ற கட்சிகள் எல்லாம் நமக்கு இரண்டாம் நிலைப்பாடு. அப்ப எந்த கட்சியும் சன்மார்க்கத்துக்கு உண்டான சுத்த சன்மார்க்கத்துக்கு உண்டான கொள்கையையும் கோட்பாடுகளையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய யாரா இருந்தாலும், நான் ஓட்டு போடாத கட்சியா இருந்தா கூட அந்த கட்சியை பாராட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே வள்ளலாருடைய கொள்கைகள் கோட்பாடுக்கு எதிராக நடக்கும் போது நான் ஏதோ காரணத்துக்காக ஓட்டு போட்ட கட்சியா இருந்தா கூட அதை நம்ம ஏற்றுக்க கூடாது. அப்ப இந்த மனித சமுதாயத்துக்கு எது நல்லதோ, இந்த உலகத்திற்கு எது நல்லதோ, இந்த மாநிலங்கள் வளர்ச்சிக்கு என்ன நல்லது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்து வருஷம் சேர்ல உட்காந்துருக்கோம் பாருங்க, ரெண்டு பையன். இன்னைக்கு அவங்களுக்காக எல்லாருமே இன்னைக்கு கஷ்டப்பட்டு இங்க இருக்க யாராவது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச 50 வயசுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40-45 வயசுல தாண்டி இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை வாழ்ந்து முடிச்சோம். இன்னைக்கு நம்ம வாழ போகக்கூடிய வாழ்க்கை நம்ம இந்த மாதிரி அந்த பையன் உட்காந்து பாருங்க, அந்த பையனை இன்னும் அதிகமா சிரிக்க வைக்க முடியுமா, அதிகமான ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக வைக்க முடியுமா, எந்த விதமான வேறுபாடற்ற சமூகத்தை நம்மளால உருவாக்குறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும். குடும்பத்துக்காக உழைக்க வேண்டியது கட்டாயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த குடும்பத்தையும் மீறி சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டிய கட்டாயமும் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கு. காரணம், என்னுடைய வீடு எங்க இருக்கு, இந்த சமுதாயத்துல தான் இருக்கு. அப்ப என் வீடு நல்லா இருந்து இந்த சமுதாயம் நல்லதான, என் வீடு நல்லா இருக்கனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா, கம்பெனி காசு பிரயோஜனம் உண்டா? என் வீடு நல்லா இருக்கு, உள்ளார பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு, ஆனா சுத்தி எல்லாம் டீச்சு, எல்லாம் நரவலம் இதான் கிடைக்குது, எல்லாம் நாற்பது இருக்கு. ஆனா என் வீட்டுக்குள்ள வேண்டியதா சூப்பரா இருக்குது வீடு. ஏதாவது அந்த நல்ல வீட்டுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனா இதே என் வீடு கொஞ்சம் முன்ன பின்ன சுத்தமா இல்லைன்னா கூட, என்னுடைய ஊர் சுத்தமா இருக்கும்போது, என்னுடைய வீடு எவ்வளவு நாட்டமாறிட்டு இருக்கா கூட அந்த ஊருடைய சுத்தம் என்னுடைய வீட்டையும் சேர்த்து சுத்தப்படுது. அந்த கடமை நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்ப என் வீடு, என் கொண்டாட்டி, என் கொண்டாட்டி மட்டும் இல்லாம என்னுடைய குடும்பத்தையும் தாண்டி ஒரு படி வெளியே லைட்ல நெட்ல திரும்பி மேலே கீழே பார்த்து, கீழே வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து ஊர், இதற்கு உண்டான சில பயனுள்ள வாழ்க்கையாகவும் நம்ம அமைச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய
வள்ளலாருடைய 700வது ஆண்டு விழாவை ஒரு பெரிய விமர்சையா எல்லா மாவட்டங்களையும் வந்து செஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது இன்னைக்கு வள்ளலாருடைய கொள்கைகள் ஏகப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் ட்ராவல் பண்றேன். ஸோ அந்த கண்ட்ரிஸ்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்மார்க்க நண்பர்கள் வந்து ஏற்கனவே இருக்காங்க. அவங்க ஆன்லைனில் வந்து சத்தியசாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜீவகாருண்யத்தை வந்து ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எந்த கண்ட்ரிலே தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் பூராமே வந்து சன்மார்க்கிகள் வந்து நெருங்கி இருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இன்னைக்கு சன்மார்க்கம் வந்து சுத்த சன்மார்க்கம் குறிப்பாக. ஏன்னா சன்மார்க்கத்துல சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம் இருக்கு. வள்ளலார் நமக்கு காமிச்சது எந்த சன்மார்க்கம்? ஒரே ஒரு சன்மார்க்கம் தான், சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப விழிப்போட இருக்கணும். சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல விழிப்புணர்வோட இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல இன்னைக்கு பறந்து விரிந்து வள்ளலாருடைய கொள்கைகள் வந்து ஓங்கி ஒழிச்சிருக்கு. அதைத்தான் நான் இப்ப ஆர்.என். ரவி அவர்கள் பேசுவதே உங்களை நான் கேட்க சொல்லியிருந்தேன். கவர்னர் அவர்கள் பேசுவாங்க. அவர் கூட என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இன்னைக்கு உலகம் இருக்கக்கூடிய கால நிலையில இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளான சண்டை சூழ்நிலைகளை இந்தியாவில் எதிர்ப்புல இருக்கக்கூடிய இந்த சாதிய வேறுபாடுகள், மத வேறுபாடுகள் பூரா இன்னைக்கு கலைந்தெடுக்க முடியும்னா வள்ளலார்னால மட்டும்தான் முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய திமுகவும் வள்ளலாரை தூக்கி பிடிக்கிறாங்க, மத கட்சின்னு சொல்லிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்போ வள்ளலாருடைய கருத்து எந்த ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறதுனாலும் மறுதளிக்க முடியாத கருத்து. ஆனா நமக்கு வந்து யார் தூக்கி பிடிக்கிறாங்க நமக்கு அது முக்கியம் இல்லை. வள்ளலாருடைய எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கிறாங்க, எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு சாதி மத இன்மைங்கிறத போராடுவாங்க. ஆனா அது உண்மையான மத சார்பின்மையா, இல்ல போலியான மத சார்பின்மையா, போலியான சாதி எதிர்ப்பா, இல்ல சந்தர்ப்பவாத சாதி எதிர்ப்பா, இல்ல மதவாதம், எந்த மாதிரி மதவாதம், இது எல்லாமே நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அந்த சிந்தனை வேணும். நம்ம அதை நம்ம ஊன்றி போய் பார்க்கணும். அப்ப எந்த ஒரு தத்துவத்துல முன்னாடி நிற்கும் போதும் அது வள்ளலாருடைய தத்துவங்களை வச்சுதான் நீங்க எவாலுவேட் பண்ணணும், பரிசீலிக்கணும். ஓ இவர் ஒருத்தர் சொல்றாரு இது கரெக்டா இல்லையானு. நீங்க டீச்சரா இருந்தீங்களுக்கு தெரியும், பரீட்சையில கொஸ்டின் பேப்பர் திருத்தும் போது ஆன்சர் ஷீட்னு ஒரு கையில கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆன்சர் ஷீட்டை பார்த்து தான் அவங்க டிக் மார்க் அடிச்சுதோ ராங் அப்படிங்கிறத போடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சித்தாந்தமா இருந்தாலும் அந்த சித்தாந்தம் சரியா தவறாங்கிறது எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரே பராமீட்டர் யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம ஐயா வள்ளலார் கொடுத்த சுத்த சன்மார்க்கத்துல மட்டும்தான் அந்த எவாலுவேஷன் மெத்தடாலஜி. அதை வச்சுதான் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சித்தாந்தமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் இது சரியான கருத்தா தவறான கருத்தான்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கறதுக்கு வள்ளலார் தான் நமக்கு வந்து அடிப்படை வேண்டுகோளா இருக்காரு. இதே எதிராக வந்து அந்த வள்ளலாருடைய அந்த 200வது ரொம்ப நேரம் ஆச்சு நினைக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். வள்ளலாருடைய பாடல்களை வந்து நான் நிறைய மேற்கோள் காமிக்கணும்னு வந்தேன். ஆனால் நிறைய சன்மார்க்க அன்பர்கள் நிறைய இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் நிறைய இருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு அவங்க தத்துவம் வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லப்படுதுனாக்கா, நான் இதை வந்து ஆர் ராசா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், திமுகவில் இருக்கக்கூடிய ஆர் ராசா வந்து ஒரு 200வது வள்ளலாருடைய அவதரித்த நாளில் ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஊர்ல பேசுறாரு. ஐ திங்க் கடலூர்னு நினைக்கிறேன். அதுனா கட்சிக்காரங்க நான் திருப்பி சொல்லிடுறாங்க, என்ன சொல்ல வந்தாங்கிறத மட்டும் நீங்க கருத்தை வாங்கிக்கீங்க. அவங்க சொல்ல வந்தது என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அந்த இதுல தத்துவம் நல்லா இருந்து தலைவன் நல்லா இல்லைன்னா தத்துவம் தோற்றுரும். தத்துவம் நல்லா இருந்து தலைவன் நல்லா இல்லைன்னா தத்துவம் தோற்றுரும். அதே சமயம் தலைவன் நல்ல தலைவனா இருந்து தத்துவம் சரியில்லைன்னா தலைவன் தோற்றுருவான். ஆனா தத்துவமும் தலைவனும் ஒன்னா உயர்ந்து ஓங்கி இருக்கிறது சுத்த சன்மார்க்கத்துல மட்டும்தான். அப்ப அவர் அதே சொல்றாரு, கருப்பு வந்துச்சு, கருப்பு என்னங்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கருப்பும் தோத்துருச்சு. நீளம் வந்துச்சு, நீளமும் தோத்துருச்சு. சிகப்பு வந்துச்சு, சிகப்பும் தோத்துருச்சு. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, எனக்குன்னா எனக்கு இல்ல, அன்னைக்கு பேசுறது ஆராசோட மேற்கோள் காமிக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி தோல்வி அடைந்த கருப்பு சிவப்பு நீலம் எல்லாம் வள்ளலாருடைய வெண்மைக்கு கீழே வந்தா எல்லாமே புத்துணர்ச்சி பெற்று இந்த சமுதாயமே ஒரு ஏற்றமுறு சமுதாயமா, ஆக்கமுறு சமுதாயமா, முன்னேறிய சமுதாயமா மாறுங்கிறது அவர் பேசின பேச்சு. அப்ப யார் சொன்னாலும் நம்ம அதை பத்தி கவலை இல்லை. அவங்க சொல்ற கருத்து தான் திருப்பி திருப்பி நான் சொல்ற வழி இருக்கிறது. யார் சொல்றாங்க பார்க்காதீங்க, கருத்தை மட்டும் நம்ம வச்சுக்கணும். நம்ம
அப்போ இன்னைக்கு வந்து எல்லாரும் ஏற்றிருக்கக்கூடிய, எல்லாரும் தீர்ப்பி பிடிக்கக்கூடிய, அவங்க எதை சார்ந்தவர்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து வெட்ட வெளியா பரிபூர்ண உண்மையா இன்னைக்கு புலப்பட்டிருக்கிறது என்னன்னா, இந்த உலகம் உயரணும், மனிதனுடைய வாழ்வு முன்னேறணும், மனிதன் மனிதனாக வாழணும், மனிதன் மனிதனாக வாழ்வதோடு மட்டும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய பிறப்பை அழிக்கணும். பிறப்பை அழிச்சிட்டால் மட்டும்தான் இறப்பை அழித்தால் மட்டும்தான் பிறப்பின்மை இருக்கும். அப்ப சாகாத வரைக்கும் நம்ம பிறந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அதனாலதான் வல்லலார் சொல்றாரு, சாகாதவனே சன்மார்கி. சாகாத வரைக்கும் நம்ம எல்லாம் சன்மார்கின்னு சொல்லிக்க முடியாது. நம்ம சன்மார்க்கத்துல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான் சன்மார்க்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அவ்வளவுதான். நம்ம என்னைக்கு மரணத்தை வெல்றோமோ அன்னைக்கு தான் வந்து நம்ம சன்மார்கியா மாறும். அப்ப இந்த மாதிரி கருத்துக்களை, ஒரு அடிப்படை கருத்துக்களை வள்ளலாருடைய மீட்டிங்கோ வள்ளலாருடைய சபைக்கோ வருவீங்க. வேறு சில பல கோயில்களுக்கு போற மாதிரி அதோட கோயிலா போய் வராம இந்த வள்ளலாருடைய தத்துவங்களுடைய உண்மை நிலை என்னங்கிறது புரிஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நான் நேற்று இப்ப சொன்ன மாதிரி நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நல்லாவும், இன்னைக்கு இருந்ததை விட என்னால வந்து ஒரு படி 1% நாளைக்கு என்னால நான் வந்து நல்லவனா என்னை மாற்றிக்க முடிஞ்சதுன்னா அதுதான் இந்த மீட்டிங்களுடைய ஒரு பெரிய நற்பயன். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்த நந்தகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை வெளித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மிக மிக சிறப்பாக பல தொலைக்காட்சிகளிலே தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை குறித்தால் இந்த மேடையிலே மிக சிறப்பாக உரையாற்றியிருக்கின்ற அருமை சகோதரர் நந்தகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, நமது காமராசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. பையன் சொல்லி நீங்க சொல்லிதான் அப்படி பேசலாம், நீங்க கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. உங்களுடைய வளர்ப்பா அப்படின்னு கேட்டாரு. 100க்கு 100% இல்லை. அவருடைய சொந்த அறிவு, சொந்த சிந்தனை, சொந்த படிப்பு, சொந்த ஜீவகாருடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் அவனுக்கு இதற்கு வள்ளல் பெருமான் அவர்கள். நானும் இன்னைக்கு தான் கேட்கிறேன், முதல் பேச்சு மேடையில என் பையன் முதலாக சன்மார்க்கத்தில் பேசிய பேச்சை நான் கேட்பது இதுதான் முதல் தடவை. அந்த அளவிலே நீங்களெல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அவன் பேசியதற்கு மனமார்ந்த நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுவார்கள், சன்மார்க்க குடும்பமாக வாழ வேண்டும் என்று. அதுபோல எங்கள் குடும்பம் சன்மார்க்க குடும்பம் என்பதை உங்கள் முன்னாடி தெரிவித்துக் கொண்டு அவருக்கு வாழ்த்தும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அவருக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கும்படி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஈரோடுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதர்கள் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா தென்னரசையா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவம் செய்கிறார்கள். நினைவு திரு